அப்படியே ரெண்டு கையை கூப்பி நம்ம அப்படியே ஒரு ஜபம் பண்ணலாமா? அப்படியே ரெண்டு கையை கூப்புறேன், வணக்கம் சொல்ற மாதிரி நீங்க வணக்கம் சொல்லி எல்லாத்தையும் கண்ண கொடுங்கப்பா. அப்படியே கண்ண கொடுங்க. நான் சொல்றத சொல்லுங்களேன். ஏசப்பா, நீங்க எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, புத்தியை கொடுங்கப்பா. நிறைய பேர் என்ன பார்த்து சொல்றாங்க, உன் தலையில என்ன களிமண்ணா இருக்குன்னு. நீங்க எனக்கு புத்தி கொடுங்க ஏசப்பா, நான் நல்லா படிக்கணும் ஏசப்பா. தலைவர் ஆவிக்குரிய தலைவர் திரு தேஸ்தாஸ் ஐயா அவர்களுக்காகவும் அவருடைய துணைவியாருக்காகவும் என்னோடு கூட வந்து என்னுடைய அருமை மகன் திரு அம்பேத்கர் அவர்களுக்காகவும் மற்றும் இச்சபை விசுவாசிகளுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான அறிவுரையை கேட்டோம், அழகான ஒரு டிராமா அதை பார்த்தோம். அப்புறம் நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லான டிராமா. அதே விதமாக 3 அருமையான சாட்சிகள். ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டம் தொடங்கினது என்பதை நான் அறிவேன். இப்போது நான் சொல்லக்கூடிய காரியங்கள் வெகு சிலருக்கு உங்களுடைய அருமையான நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்கிரிப்ட் இதன் மூலமாகவும் மற்றும் சாட்சிகள் மூலமாகவும் ஒரு காரியம் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் அடிக்கடி கொஞ்சம் கொஸ்டின் கேட்பேன், நீங்க ஆன்சர் பண்ணணும். சரியா? அதை நான் எதிர்பார்க்கிறேன். சரி, நம்ம வாழ்க்கையில நம்ம உயர்வதற்கு எது ரொம்ப முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? படிப்பு வேற, திறமை வேற, வெரி குட். அறிவு. அறிவுக்கு இன்னொன்னு என்ன சொல்வீங்க? ஞானம். நீங்க என்ன சொன்ன தம்பி? அறிவு. வெரி குட். நினைக்கோ. உன் பேர் என்ன? அந்த தம்பி சொல்ல. யார் சொன்னா அறிவு அல்லது ஞானம்னு? நீ தானே சொன்ன. வெரி குட். சின்ன இதுதான். சரி, இந்த அறிவு அல்லது ஞானம் நமக்கு எப்படி கிடைக்குது? எப்படி கிடைக்குது? யார் அதை நமக்கு தர்றா? கடவுள் நம்மகிட்ட தர்றார். இந்த கடவுள் தான் நமக்கு இந்த ஞானத்தை தருகிறார். ஏன்னா வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 2:6 கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அப்போ உங்களுக்கு முக்கியமானது இந்த வாழ்க்கையில உயரணும்னா கல்வி ஒரு பாலம். அதுல தேர்வு என்பது ஒரு ஏணிப்படி மாதிரி உங்களை உயர கொண்டு போறதுக்கு தேர்வு. இது எல்லாத்துக்கும் எது உங்களுக்கு அவசியம் வாழ்க்கையிலன்னா ஞானம். இந்த ஞானம் வேண்டும் என்றால் நீங்க யாரிடத்துல கேட்கணும்? ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவரிடத்துல நம்ம எதை கேட்டாலும் அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்ப ஞானத்தை கேட்டா அதிகமா ஆண்டவர் அதை கொடுக்கிறார். ஏன்னா யாக்கோபுல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவர், நான் அதை சம்பூர்ணமாய் கொடுக்க வல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். அப்போ நான் ஞானத்தை நம்ம கேட்கும் போது நிச்சயமா அதை ஆண்டவர் கொடுப்பார். ஒருவேளை நீங்க உங்க டீச்சரோ அல்லது உங்க பெற்றோரோ நினைச்சிருக்கலாம், உனக்கு ஞானம் கொஞ்சம் குறைவு, உங்க படிப்பு திறமை கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க உடனே நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஈவன் அதர்ஸ் ஆல்சோ. நீங்க ஒருவேளை திறமைசாலியா இருக்கலாம், ஆனா அங்க நீங்க எழுதக்கூடியது ஆண்டவருடைய கரத்துல தான் இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு திறமை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவர். அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஒரு சந்தேகப்படாம கேட்கணும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. கேட்கக்கூடியவங்க சந்தேகப்படாம ஆண்டவரிடத்துல கேட்கும் போது அது அளவில்லாம நமக்கு கொடுப்பாராம். ஓகே, சரி. ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல
தம்பி அப்படிதான். அவனை எல்லாரும் என்ன பண்ணாங்க, உனக்கு புத்தியே இல்ல, உனக்கு புத்தியே இல்லைன்னு சொல்லி மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தாங்க. சில சமயம் நம்ம வாழ்க்கையில கூட அப்படிதான் நடக்குது இல்லையா? டீச்சர்ஸ் ஒருவேளை அப்படி சொல்லலாம், நம்ம கூட நம்ம பெற்றோர்கள் கூட அப்படி நினைக்கலாம். அப்படி ஒரு தம்பி வாழ்க்கையில அப்படி சொல்லி சொல்லி சொல்லி, ஆனா அது தம்பியோடைய குற்றம் கிடையாது. ஏன்னா அவன் ரொம்ப பலவீனமா பிறந்தானா. அவனுக்கு 7 வயசு வரைக்கும் பேசவே முடியலையா. அவன் வந்து இங்கிலாந்து தேசத்துல 19ஆம் நூற்றாண்டுல பிறந்த ஒரு பையன். அவனுக்கு பேச முடியலன்னா ஒரு விதமான வியாதி, அங்க வந்து ஸ்கார்லெட் ஃபீவர்னு சொல்லுவாங்க. அப்போ அவனுக்கு பேச முடியல. அவனுக்கு 8வது வயசுலதான் பேச ஆரம்பிச்சானா. அப்போ அவனை அங்க ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அந்த ஸ்கூலுக்கு 3 மாசம் தான் போனானா. அப்போ அந்த டீச்சர் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு ஒரு லெட்டரை கொடுத்து, இதை கொண்டு போய் உங்க அம்மாட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்களாம். அவன் ரொம்ப பெருமையா டீச்சர்ஸ் தன்னை பத்தி ரொம்ப நல்லா எழுதியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அந்த பெருமையா அந்த லெட்டரை வாங்கிட்டு தன் தாயிட்ட கொண்டாந்து கொடுத்தானா. அந்த தாய் அதை வாங்கி படிச்சாங்களாம். ஆனா ஒண்ணுமே சொல்லலையாம். அவங்க அதை மூடி வச்சுட்டு சொன்னாங்களாம், தம்பி நாளையில இருந்து நீ வீட்லயே இருந்து படிச்சுக்கோப்பா, நான் உனக்கு கத்து தரேன், அப்பாவும் உனக்கு கத்து தரேன். அப்போ அவன் சொன்னான், ஏமா ஏன் நான் ஸ்கூலுக்கு போக கூடாது? இல்ல அந்த டீச்சர் என்ன எழுதியிருக்காங்கன்னா, உனக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தியா இருக்கு, நீ புத்திசாலி பையன், அது ரொம்ப சாதாரண ஸ்கூலு, அந்த ஸ்கூல் உனக்கு ஏற்றது இல்ல, உனக்கு வேற ஸ்கூலு, உன்னுடைய புத்திசாலித்தனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூல் தான் உனக்கு ஏற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஸ்கூல்ல நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் நானே உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னாங்க. சரி, அவனும் ஏற்றுக்கொண்டு அன்னையில இருந்து அவனுடைய அம்மாவும் அப்பாவும் அவனுக்கு டீச்சர்ஸா மாறினாங்க. அம்மா வந்து அவங்க எல்லா பாட சம்பந்தமான காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்கன்னா, அப்பா வந்து பைபிள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் வசனத்தை படிக்க வச்சாராம், பைபிள படிக்க வச்சாராம் டெய்லி. அப்போ அந்த பையன் தம்பி வந்து பைபிளும் அப்பா கிட்ட படிச்சானா, அம்மா கிட்ட பாட சம்பந்தமான நூல்களையும் படிச்சானா. நீங்க நம்பவே மாட்டீங்க, ஒரு சில தினங்களுக்குள்ள அவனுக்கு நல்ல படிக்க நாலேஜ் வந்துச்சான், நல்ல திறமை வந்துச்சான். உடனே அவங்க அப்பா அவனை பக்கத்துல இருக்கிற ஒரு லைப்ரரியில கூட்டிட்டு போவாராம். அந்த லைப்ரரியில போய் அவன் அந்த காலத்து சயின்டிஸ்ட்ல விஞ்ஞானிகளுடைய சரித்திரத்தை வாங்கி படிப்பான். அவனுக்கு அது ரொம்ப பிடிக்குமா. அவங்க எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க, இவங்க இதை எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படிப்பானா. உட்கார்ந்து 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 படிப்பானா. கொஞ்ச நாட்களுக்குள்ள அவன் நல்ல தேர்ச்சி பெற்று, ஆனா ஸ்கூலுக்கே போல. ஆனா அந்த ஊர்ல எப்படின்னா, ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல இருந்தே படித்து கூட எக்ஸாம் எழுதலாம். அப்படி அவன் எக்ஸாம் எழுதி என்ன ஆச்சுன்னா, அவன் வந்து ஒரு ரயில்வேல ஒரு டெலிகிராஃப் பிரிண்டர் அந்த ஒரு வேலை கிடைச்சதான். அப்போ அவன் அந்த வேலையில ஜாயின் பண்ணோன்னு பாருங்க, அந்த ரயில் பெட்டிகள்லாம் இருக்கும்ல, அதுல ஒரு காலியான ரயில் பெட்டிய அவன் ஆராய்ச்சி கூடமா அவன் மாத்திக்கிட்டானா. எதுக்கு ஆராய்ச்சி கூடமா மாத்தினான்னா, சின்ன சின்னதா கண்டுபிடிக்கிறதுக்கு. அவனுக்கு அவன் மனசுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ட்யூஷன் சொல்லுவாங்கல்ல, ஒரு உந்துதல் இருந்து கொண்டே இருந்துச்சான். ஆண்டவர் என்ன என்னுடைய பிறப்பின் நோக்கம், நான் ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் அந்த வேலையை மாத்திரம் செய்து கொண்டே இருந்தானா. குறுகிய காலத்துக்குள்ள நீங்க நம்பவே மாட்டீங்க, அவன் வந்து கிட்டத்தட்ட 1093 கண்டுபிடிப்புகள் அந்த பையன் கண்டுபிடிச்சானா. அதாவது 20 வயதிலிருந்து அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தான். ஒவ்வொன்றா சொல்றேன். எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டர் அவன் கண்டுபிடிச்சான், டெலிகிராஃபி சிஸ்டம் கண்டுபிடிச்சான், எலக்ட்ரிக் ஃபேன் கண்டுபிடிச்சான், ரேடியோ வால்வ் கண்டுபிடிச்சான், மெகாஃபோன் கண்டுபிடிச்சான், ஸ்பீக்கர் கண்டுபிடிச்சான், மைக் கண்டுபிடிச்சான், கிராமபோன் கண்டுபிடிச்சான், எலக்ட்ரிக் பல்ப் கண்டுபிடிச்சான். ஆனா ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் கிட்டத்தட்ட 1000 தடவை முயற்சி செய்வானா. நம்ம கூட கேட்டோம்ல, முயற்சி இல்லாம ஒண்ணும் ஆகாது. அந்த அக்கா சொன்னாங்கல்ல, நம்ம ஒண்ணுமே முயற்சி செய்யாம நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. அவன் எலக்ட்ரிக் பல்ப் கண்டுபிடிக்க மட்டும் கிட்டத்தட்ட 1000 தடவை அவன் முயற்சி செய்தானா. எல்லாம் கண்டுபிடிச்சானா, ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டானா. அப்போ ஒரு நாள் அவனுக்கு நிறைய பேட்டன்ட்னு சொல்லுவாங்க, அது மூலமா நிறைய வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல அவனுடைய தாயார் இறந்து போனாங்களாம். அவன் தாயார் இறந்தோட அவன் ரொம்ப துக்கத்தோட வந்து அந்த அவங்க தாயார் வைத்திருந்த அந்த பெட்டியெல்லாம் திறந்து ஆராய்ச்சி பார்த்தப்போ அவங்க டீச்சர் எழுதின லெட்டர் கிடைச்சதான். அப்போ அவன் ஆர்வத்தோடு, ஏன் மம்மி என்று இதை காமிக்கவே இல்லை என்னுடைய தாயான்னு சொல்லி அதை திறந்து பார்த்தப்போ அதில் என்ன எழுதுறது தெரியுமா,
உங்க பையனுக்கு ஐக்யூ ரொம்ப லோ, வெரி லோ இன்டெலிஜென்ஸ், புத்தியே கிடையாது, அவனுக்கு இந்த ஸ்கூல் லாயக்கே கிடையாது. தயவு செய்து அவனை வேற ஏதாவது இந்த லோ ஐக்யூ இருக்கக்கூடிய பள்ளிகள்ல அவனை படிக்க வைங்க. இந்த ஸ்கூல் அவனுக்கு ஏற்றது இல்ல, இவனால படிக்க முடியாதுன்னு அவனுடைய டீச்சர் எழுதினான். அவன் கண்கள்ல இருந்து தண்ணீர் தாரை தாரையா வந்துச்சான். பாருங்க, அவங்க அம்மா அவன்கிட்ட சொல்லவே இல்லை. எவ்வளவுதான் டீச்சர்ஸ் அவனை மட்டம் தட்டினாலும் சொல்லாம அதை ஒரு சவாலா எடுத்து அந்த பையனை அவ்வளவு தூரம் என்கரேஜ் பண்ணி, ஊக்கமளித்து, மோட்டிவேட் பண்ணி, தகப்பனும் தாயும் சேர்ந்து அவனும் கடவுள் மேல நம்பிக்கையோடு ஆண்டவருடைய வசனத்தை படிச்சு ஞானத்தை பெருக்கி ஒரு பெரிய அறிவியல் மேதை விஞ்ஞானியா மாறினானா. யார் அந்த விஞ்ஞானி? எவ்வளவு பேர் சொல்லிட்டீங்க? எவ்வளவு பேர் சொன்னீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 தாமஸ் ஆல்வா எடிசன். சரி, கடைசியா தாமஸ் ஆல்வா எடிசன். பாத்தீங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம ஒருவேளை மட்டும் தட்டாலும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தரால நம்ம பிரகாசிப்பிக்க வைக்க முடியும். அவருடைய வார்த்தை சொல்லுது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9 சொல்லுது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும் ஒளி அந்த மெய்யான ஒளி. நீ எப்படியா இருக்கலாம், உன்னை பத்தி எப்படிப்பட்ட தரக்குறைவா பேசலாம், உன்னுடைய பெற்றோர்களே உனக்கு ஏளனமா சொல்லலாம், டீச்சர்ஸ் உன்னை ஏசலாம், ஆனா ஏசப்பாட்ட உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிச்சுனா உன்னை பிரகாசிப்பார். ரொம்ப லோ ஐக்யூ. அதே மாதிரி ஐன்ஸ்டீனுக்கும் வெரி லோ ஐக்யூ. ஆனா இன்னைக்கும் ஐன்ஸ்டீனை போல ஒரு விஞ்ஞானி உலகத்துல தோன்றது கிடையாது. அவங்களுடைய மூளைய இன்னும் பாதுகாப்பா வச்சிருக்காங்களாம். பாருங்க, அது அவங்க எப்படி வந்தாங்க? ஆண்டவர் மூலமா தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அதனால நீங்க தைரியமா இருக்க. உங்களால முடியாதது ஒரு காரியம் இல்ல, ஆனா ஒண்ணு முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. அப்துல் கலாம் எப்பவுமே ஒண்ணு சொல்வார். என்ன சொல்வார் சொல்லுங்க? யாருக்கா தெரியுமா? ஃபேமஸ் கோட் ஆஃப் அப்துல் கலாம். ஒன்று சொல்லுமா? கனவு காணுங்கள். வெரி குட். சொல்லுமா? கனவு காணுங்கள். Convert all your dreams into thoughts. கனவுகளை என்ன மாற்றணும்? நினைவாக மாற்றணும். அப்புறம் all your thoughts into action. அந்த நினைவுகளை செயலாக மாற்றணும். முதல்ல நீங்க என்ன செய்யணும்? கனவு காணணும். பைபிள்ல கூட யோசேப்புன்னு ஒரு சின்ன பையன் கனவு கண்டான். எல்லா ஸ்டார்ஸும் எல்லாம் அவனை வணங்குற மாதிரி கனவு கண்டான். ஆனா பின்னாட்கள்ல அது நிறைவேறிச்சு. அதனால முதலாவது நீங்க கனவு காணணும். என்னுடைய லட்சியம் இது, ஆண்டவர் இதுக்காக தான் என்ன இந்த உலகத்துல என்ன பிறக்க செய்தார் அப்படின்னு நீங்க அந்த லட்சியத்தை அடையும்படியாக கனவு காணணும். அப்துல் கலாமுடைய ஃபேமஸ் இது, convert all your dreams into thoughts and your thoughts into action. வெரி குட். நீங்க எல்லாம் ரொம்ப பிரைட்டா இருக்கீங்க. எதை கேட்டாலும், இது நீங்க சிட்டில இருக்கிற பிள்ளைங்க கேட்டா கூட தெரியாது, ஆனா நீங்க ரியலி ஆர் சோ இன்டெலிஜென்ட் அண்ட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கீங்க. ரெண்டாவது, கனவு மாத்திரம் காணக்கூடாது. அக்கா சொன்ன மாதிரி முயற்சி எடுக்கணும். என்ன முக்கியம்? முயற்சி. இந்த முயற்சி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. திருக்குறள்ல ஒரு குறள் இருக்குல்ல, முயற்சி சூப்பர். முயற்சி திருவினையாகும், முயற்சியின்மை இல்லை. நீங்க எல்லாரும் டாப் ஸ்காலர்ஸ் தான். அதே மாதிரி பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, உன் கைகளுக்கு நேரிடுவது, இது யாருக்கு தெரியுமா? உன் கைகளுக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் உன் முழு பலத்தோட செய். அது பைபிள்ல சொல்லிருக்கு. உன் கைக்கு என்ன நேரிடுதோ அதை நீ என்ன எப்படி செய்யணுமா? முழு பலத்தோட செய்யணும். இப்போ உங்களுக்கு கையில என்ன சாமி கொடுத்திருக்காரு? படிப்பு இல்லையா? நீங்க இப்ப எக்ஸாம் எழுதணும், அதுதான் உங்களுக்கு செய்யக்கூடிய வேலை. அதை நீங்க எப்படி செய்யணும்? முழு முயற்சியோட செய்தா வெற்றி நிச்சயம். இந்த கண்ணோட்டத்தோட தான் நீங்க எக்ஸாம எதிர்நோக்குறீங்க. பயமா இருக்கா? யாருக்கெல்லாம் பயமா இருக்கு?
ரைட் ரைட் பயமாம இருக்கு. ஆமா, ஒரு தம்பிக்கு அப்படிதான் பயமா இருந்துச்சு. அவனை வந்து அவனுடைய வீட்டை விட்டு இன்னொரு தேசத்துக்கு கொண்டு போனாங்க, சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. யார் அந்த தம்பி? தம்பியோட 3 பேரையும் சிறை பிடிச்சிட்டு போனாங்க. நல்ல அரச குடும்பத்தை சேர்ந்த தம்பிங்க. அவங்கள அந்த தேசத்துக்கு கொண்டு போய் ஒரு சவால் கொடுத்தாங்க. 3 வருஷம் உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும். எந்த லாங்குவேஜ்ல? உங்களுடைய படிச்ச லாங்குவேஜ் கிடையாது, சால்டியன் லாங்குவேஜ். இப்ப ஹிந்தி மாதிரி வச்சுக்கோங்க. அந்த லாங்குவேஜ்ல எல்லா பாடத்தையும் நீங்க படிக்கணும். 3 வருஷத்துக்கு பிறகு ராஜா ஒரு எக்ஸாம் வைப்பார். நீங்க பாஸ் ஆகலன்னா அவ்வளவுதான் தண்டனை. யார் அவங்க? 3 பேர். அவங்களோட சேர்ந்து மொத்தம் 4 பேர். யார் சொல்ல முடியுமா? வெரி குட். யார் சொன்னா? வெரி குட். தானியேலும் 3 நண்பர்களும். தானியேலும் 3 நண்பர்கள். அவங்களுக்கும் பயம் இருந்துச்சா இல்லையா? ஏன்னா சொந்த இடத்தை விட்டு அவங்களை பிடிச்சு போயிட்டாங்க, தாய் தகப்பனை விட்டு எடுத்து போயிட்டாங்க பாபிலோன் அந்த தேசத்துக்கு. அந்த தேசத்துக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அவங்க சொன்னாங்க, நீங்க உங்க லாங்குவேஜ்ல படிக்க கூடாது. நம்ம லாங்குவேஜ் வந்து தமிழ்ல படிக்கலாம், இல்லைன்னா இங்கிலீஷ்ல படிக்கலாம். ஆனா அவங்க சொன்னாங்க சால்டியன் லாங்குவேஜ், பாபிலோனியன் லாங்குவேஜ்ல தான் எல்லா பாடத்தையும் நீங்க படிக்கணும். மட்டுமல்ல 3 வருஷத்துக்கு பிறகு ஒரு எக்ஸாமும் நாங்க வைப்போம். எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல அந்த பிள்ளைங்களுக்கு. ஆனா அவங்க என்ன செய்தாங்க, அந்த சவாலை எவ்வளவு நேர்த்தியா எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? ஒரு சவாலா எடுத்துட்டு அவங்க என்ன செய்தாங்க, 3 வருஷமும் கருத்தா படிச்சாங்க. இந்த 4 பேரும். ஆனா அதுக்கு முன்பாக ரொம்ப கட்டுப்பாடோட இருந்தாங்க. அதை தான் நான் இப்ப சொல்ல விரும்புறேன். அவங்க என்ன கட்டுப்பாடு தெரியுமா? முதலாவது அவங்க மனசுக்குள்ள நேர்ந்துட்டாங்க, இந்த அந்நிய தேசத்துல நான் அந்த என்ன வந்து என் பரிசுத்த குலைச்சலா நான் தீட்டானதாக என்னை மாற்ற மாட்டேன்னு சொல்லி அந்த ராஜா கொடுக்கக்கூடிய பதார்த்தம், அந்த ராஜா கொடுக்கக்கூடிய திராட்சை ரசம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி அவங்க சாதாரண பருப்பு காய்கறிகளை தான் சாப்பிட்டாங்க. பருப்பு காய்கறிகள் பழங்களை மாத்திரம் சாப்பிட்டாங்க. அவங்களோட இருந்த மற்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாட்டுக்கு தங்களை விற்று போட்டாங்க. அங்க இருக்கிற அந்த பிரியாணி, மற்ற கண்ணு பறிக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் இருந்தோடனே மற்ற வாலிபர்கள் அதை சாப்பிட போயிட்டாங்க. ஆனா இவங்க தங்களை கட்டுப்படுத்தி, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வெறும் பருப்பு காய்கறிகள் இது இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி தங்களை கட்டுப்படுத்தினோன்னு பைபிள் சொல்லுது. அடுத்த வசனமே, ஆண்டவர் அவர்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தார், விசேஷித்த ஞானத்தை கொடுத்தாராம். அவங்களால யாராவது ஒருத்தர் சொப்பனம் கண்டா கூட அதோடைய அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஞானத்தை கொடுத்தாராம். இது உண்மை. இதெல்லாம் நான் சொல்றது கதை கிடையாது, இது வரலாறு. அதே விதமாக அந்த 3 வருஷத்துக்கு பிறகு அந்த ராஜா அவங்களை குவெஸ்டின் பண்றான். நம்ம மாதிரி ஒரு எக்ஸாம். ஆனா அவங்க பயம் இல்லாம நின்றாங்க. ஏன்னா அவங்க தேவன் மேல நம்பிக்கையா இருந்தாங்க. பாத்தீங்களா? அப்போ அந்த ராஜா பாக்குறான், மத்த எல்லாரை விட இவங்க 10 மடங்கு சமர்த்தரா இருந்தாங்களாம். 10 மடங்கு சமர்த்தரா இருந்தோட அவங்கள எல்லாரையும் பெரிய பொசிஷன்ல அவங்கள அமர்த்தினாராம். இன்னைக்கு கூட நீங்க பயத்தோடும் கலக்கத்தோட இருந்தீங்கன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அக்கா சொன்னாங்கல்ல, ஐசாயா 41:13 கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறேன். ஏன் வலது கையை ஆண்டவர் பிடிக்கிறாரு? அதுலதான் நீங்க எழுதுறீங்க இல்லையா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் என்று. அப்ப நீங்க பயப்படவே வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது கர்த்தர் வேண்டிய ஞானத்தை கொடுப்பார். தானியேலும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்கும் கொடுத்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சரி, முயற்சி செய்யறத பத்தி நம்ம பார்க்கலாம். எப்படி முயற்சி செய்யணும்? அந்த உங்க டீச்சர் அருமையா சொன்னாங்க, நம்ம எல்லாம் மைண்ட் மேப்பிங்ன்றது ரொம்ப முக்கியம். மைண்ட் மேப்பிங்னா, இப்ப கொஞ்ச நாள் தானே இருக்கு உங்களுக்கு எக்ஸாம்க்கு. இந்த கொஞ்ச நாள்ல இருக்கிற பாடத்தை எப்படி நான் கவர் பண்ண போறேன்? நீங்க திருப்பியும் முதல்ல இருந்து படிக்கக்கூடிய நேரம் இது கிடையாது. அப்போ இந்த கொஞ்ச நாளுக்கு நீங்க எல்லாம் தயவு செய்து டைம் டேபிள் போடணும். இது ரொம்ப முக்கியம். டைம் டேபிள் எல்லாம் படிக்கணும். நீங்களே ரஃபா ஒரு மாலை வேளையில கிட்டத்தட்ட 4 சப்ஜெக்ட், காலை வேளையில 2, இல்ல மாலையில 3, காலையில 2. காலை நேரத்துல நிச்சயமா சீக்கிரமா எழுந்த
பழகிக்கணும். அப்போ மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது காலையில 2, அதாவது தமிழ் மற்றும் மேத்ஸ் கணக்கு இதை போட்டுக்கலாம். சாயங்கால வேளையில ஒரு 3 இது போட்டுட்டு நீங்க என்ன செய்யணும், அந்த டைம் டேபிளை நீங்க எழுதிக்கணும். ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு லெசன்ஸ் கவர் பண்றேன், இவ்வளவு லெசன்ஸ் கவர் பண்றேன்னு எழுதிட்டு நீங்க என்ன செய்யணும், அந்த லெசன் நம்பர் எல்லாம் எழுதிக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியம், இந்த ரிவிஷன் டைம் டேபிள் போட்ட பிறகு அது ஸ்டிக் ஆன் பண்ணணும். அது ரூம்ல ஒட்டிட்டு அதன்படி நீங்க நடக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க ஸ்கூல்ல நடக்கிற ரிவிஷன் டெஸ்ட், இந்த சமயத்துல ரிவிஷன் டெஸ்ட் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. என்னென்ன டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்களோ அதெல்லாம் கவனமா கேட்கணும். ஏன்னா நான் அநேக வருடம் டீச்சரா இருந்ததுனால எனக்கு தெரியும், சில லெசன்ல இருந்து வெறும் ஷார்ட் கொஸ்டின் தான் வரும், சில லெசன்ல இருந்து 3 or 5 மார்க்ஸ் கொஸ்டின் வரும், சில லெசன்ல ஷார்ட் கொஸ்டின் வராது, ஒன்லி எஸ்ஏ டைப் வரும். அப்போ அந்த டீச்சர்ஸ் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்க வருஷக்கணக்கா அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்தவங்க, அதனால உங்களுக்கு மறைமுகமா ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. இந்தப்பா நீ இதை படி, இதை படி, இதை படி, அதெல்லாம் நீங்க கவனமா கேட்டுக்கணும். கவனமா கேட்டு அந்த காரியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னொன்னு முக்கியமானது, 10th and 12th எழுதுறவங்க தயவு செய்து பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நான் திருப்பி என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன், இதை நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும். நீங்களே நம்ப மாட்டீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும். மட்டுமல்ல, உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். இந்த 3 மணி நேரம், இந்த 3 மணி நேரத்துல கடைசி 15 நிமிஷத்தை விட்டுருங்க. அந்த 2.25 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு முடிக்கக்கூடிய திறமை எப்போ வரும்னா, நீங்க கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண ஆரம்பிச்சாதான். ஆகவே பழைய கொஸ்டின் பேப்பர் நீங்க கலெக்ட் பண்ணி ட்ரை டு சால்வ். அடுத்தது ரிவிஷன் டைம் டேபிள் போடுங்க. ரிவிஷன் கிளாஸஸ் அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க, இது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, உங்க நோட்ஸையோ உங்க புக்கையோ எப்பவுமே சொல்வாங்க யூசர் ஃப்ரெண்ட்லியா மாத்திக்கொள்ளணும். நாங்க எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவோம், யூசர் ஃப்ரெண்ட்லினா ஒரு பென்சில் ஆர் பேனாவை எடுத்து நீ படிக்கிறச்சே பாயிண்ட்ஸை எழுதிக்கணும். வெறும் பாயிண்ட்ஸ் தான், வெறும் பாயிண்ட்ஸை நீ ஓரத்துல எழுதிட்டே இருக்கணும். அதே மாதிரி உன்னுடைய புக்ல பாயிண்ட்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, கடைசி நேரத்துல முதல்ல இருந்து படிக்க உங்களுக்கு டைம் கிடைக்காது. அப்ப டீ புரட்டினாலே போதும், அந்த பாயிண்ட்ஸை படிச்சாலே போதும், உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். வெறும் பாயிண்ட்ஸை படிச்சு நீங்க அங்க போய் எலாபரேட் பண்ணி எழுதிக்கலாம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க நோட்ஸ் எப்பவுமே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். சின்ன சின்ன பேப்பர்லயும் எழுதலாம். அது என்னன்னா, சமயத்துல மறந்து போய் அந்த பிக்ஸ் பேப்பரை எக்ஸாமுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா பிடிக்கப்பட்டுருவீங்க. அதனால தயவு செய்து அந்த பழக்கம் வேண்டாம். உங்க நோட்ஸையே யூசர் ஃப்ரெண்ட்லியா மாத்திக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மைண்ட் எதை ஞாபகப்படுத்தும்னா, எதெல்லாம் பிரைட்டா ஒரு டயக்ராமேட்டிக்கா இருக்கோ, அண்டர்லைன் பண்ணி இருக்கோ, இதெல்லாம் தான் மைண்ட் ஞாபகம் வச்சுக்குமா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், போட்டோசிந்தசிஸ் வச்சுக்கோங்க. நீங்க இதை ஃபுல்லா படிக்கிறத விட ஒரு டயக்ராம் போட்டு படிச்சீங்கன்னா, போட்டோசிந்தசிஸ், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, குளோரோஃபில், ஃபுட், இப்படி ஒரு டயக்ராம், ஒரு ரவுண்ட் டயக்ராம் போட்டீங்கன்னா அந்த டயக்ராம் உங்க மனசுல ஞாபகம் இருக்கும். சோ தயவு செய்து நீங்க அந்த சர்க்கியூட் டயக்ராம், என்னென்ன டயக்ராம் இருக்கோ அந்த டயக்ராம் அப்படியே போட்டுட்டே நீங்க சொல்லி பாருங்க, உங்களுக்கு ஞாபகம் வரும். இன்னொன்னு, அந்த காலத்துல நாங்கெல்லாம் கத்தி படிப்போம், வாய் விட்டு படிப்போம். இப்ப யாருமே வாய் விட்டு படிக்கிறது இல்ல. அது ஏனே தெரியல, அந்த ட்ரெண்டே மாறிடுச்சு. நாங்கெல்லாம் 3 பேர் எங்க ஃபேமிலியில, ஆனா நாங்க காதை மூடிட்டு தான் படிப்போம். ஏன்னா அப்படி சத்தமா படிச்சா மனசுல பதியும். வாய் விட்டு வாய்ப்பாடு தயவு செய்து நீங்க அதை செய்யுங்க. முணமுணத்துக்காக நீங்க செய்யுங்க. நீங்க படிக்கிறது 80% உங்க மனசுல நிற்கும். நீங்க வாய் விட்டு படிக்கலன்னா இந்த மனசு ஒரு குரங்கு மாதிரி எங்கேயாவது தாவிட்டு இருக்கும். தயவு செய்து வாய் விட்டு படிங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன். பொயம் இருந்துச்சுன்னா, இங்கிலீஷ்ல பொயம்ல எல்லாம் ஈஸியா மார்க் வாங்கிடலாம். அதே மாதிரி செய்யுள்ள மார்க் வாங்கிடலாம். சரியா? இதெல்லாம் நீங்க விட்டுறவே கூடாது. இந்த பொயம் ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்கு அதுக்கு டியூன் போட்டு பாடணும். டியூன் போட்டு நான் ஒரு 2-3 வருஷம் ஒரு டியூஷன் சென்டர் நடத்தினப்போ அந்த பிள்ளைங்க, படிக்காத பிள்ளைங்க கூட பொயம்ல எல்லாம் ஃபுல் மார்க். என்னன்னா, ஏதாவது ஒரு டியூன், இப்ப எங்க சர்ச்ல நாங்க பாடுற
whatever it is, நீங்க அந்த ராகம் போட்டு பாடும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஞாபகம் வச்சுக்குவீங்க. அதே மாதிரி செய்யுள் ராகம் போட்டு பாடுங்க, உங்களுக்கு அழகா நீங்க எழுதிடலாம். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இங்கிலீஷும் தமிழும் செய்யுள் அண்ட் போயம் ராகம் போட்டு பாடுங்க. மேத்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்முலாவை ஃபுல்லா எழுதுங்க. உங்க நோட்ஸ்லயாவது ஃபார்முலாவை எழுதி 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 தான் படிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு மறந்துடும். அதே மாதிரி திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரு நாளைக்கு 5 to 10 ப்ராப்ளம் நீங்க போட்டு தான் பார்க்கணும். ஏன்னா அந்த நேரத்துல நீங்க போட ஆரம்பிச்சீங்கன்னா எங்கேயாவது நடுவில் ஸ்டக்அப் ஆயிடுவீங்க. அதனால பிராக்டிஸ் மேத்ஸ் மற்றும் 5 to 10 ப்ராப்ளம்ஸ் டெய்லி போடுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு உதவி செய்யும். மேத்ஸ் ஃபார்முலா எழுதி பாருங்க, எழுதுங்க. அதுக்கு தனியா ஒரு நோட்டை வச்சு எல்லா ஃபார்முலாவும் எழுதுங்க. அது உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? சயின்ஸ் படிக்கும் போது ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் என்னன்னா, எல்லா டெரிவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல எதுக்கு மார்க் போடுவாங்கன்னா எப்படி புக்ல இருக்கோ அதே மாதிரி தான் எழுதணும். இங்கிலீஷ் நீங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிடலாம். ஆனா சயின்ஸ் மற்றும் ஆல் த டெரிவேஷன்ஸ் டிஃபைன் இதெல்லாம் என்னன்னா டெஃபினிஷன் எல்லாம் எப்படி கொடுத்துருக்கோ புக்ல அதே மாதிரி தான் நீங்க எழுதணும். அப்பதான் மார்க். ஸோ இதெல்லாம் நீங்க எழுதி பார்க்கணும். ஃபார்முலா எழுதி பார்க்கணும், டெஃபினிஷன் எழுதி பார்க்கணும், டெரிவேஷன் எழுதி பார்க்கணும். அதே மாதிரி சோஷியல் வந்ததுன்னா உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கும்? டேட்ஸ் ஞாபகப்படுத்த வைக்கிறது கஷ்டம் இல்ல, இயர் ஞாபகப்படுத்துறது கஷ்டம். நீங்க அதெல்லாம் பொதுவா எப்படி நீங்க அதை ஓவர் கம் பண்ணுவீங்க? இயரை நான் எப்படி நம்ம அந்த காலத்துல யோசிப்பேன், இயரை வந்து யாராவது ஒரு பர்த்டேல கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். பர்த்டே, இவங்க பர்த்டே இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி அந்த ஏதாவது ஒண்ணு கனெக்ட் பண்ணி அந்த இயரை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சோஷியல் நிமோனிக்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதன் மூலமா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த காலத்துல எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, நாங்களும் ஸ்கூல்ல அதை ட்ரை பண்ணியிருக்கோம். நிமோனிக்ஸ்னா என்ன தெரியுமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் படிச்ச எவ்வளவு வருஷம் ஆச்சு, பட் ஐ ஸ்டில் கேன் ரிமெம்பர். என்ன தெரியுமா? நார்த் இந்தியன் ரிவர்ஸ் படிச்சீங்களா? 10th இருக்கா? நார்த் யாருக்கா சொல்ல முடியுமா? நார்த் இந்தியன் ரிவர்ஸ் என்ன? பஞ்சாப்ல ஃப்ளோர் நார்த் இந்தியன் ரிவர்ஸ். சரி, நதிகள். சரி, ஜீலம். இப்ப நான் சொல்றேன், ஜீலம், சென்னாப், ரவி, பீஸ், சட்லஜ். ஓகே, சொல்லிடுறேன். ஜீலம், சென்னாப், ரவி, பீஸ், சட்லஜ். எனக்கு எப்படி ஞாபகம் வருது? ஏதாவது ஒரு க்ளூ தெரியுமா? எப்படி தெரியுமா எனக்கு ஞாபகம்? நான் அந்த 5 வார்த்தையுடைய முதல் எழுத்து ஜீனா, ஜே, ஜீலம், ஜே, சென்னாப், அப்புறம் பீஸ், ரவி, சட்லஜ் 3 அந்த முதல் வார்த்தை எடுத்து ஒரு சென்டென்ஸா உருவாக்கி நான் அப்ப படிச்சது. என்ன ஒரு சென்டென்ஸ் தெரியுமா? ஜூலியஸ் சீசர் ரோம்ஸ் பெஸ்ட் ஸ்பீக்கர். ஜூலியஸ் சீசர் எல்லாருக்கும் தெரியும். ஜூலியஸ் சீசர் வந்து ரோமுடைய பெஸ்ட் ஸ்பீக்கர்னு ஒரு என்னுடைய நோட்ல மேல எழுதி வச்சிட்டேன். எங்களுக்கு அப்பா சொல்லி கொடுத்தது. ஜூலியஸ் சீசர் ரோம்ஸ் பெஸ்ட் ஸ்பீக்கர்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அந்த எக்ஸாம்ல எழுதுனா என்ன பண்ணுவோம்? ஜூலியஸ்க்கு ஜேக்கு ஜீலா, சீசர் சீக்கு சென்னாப், ரோம்க்கு ஆர் ரவி, பெஸ்ட் பீஸ், ஸ்பீக்கர் சட்லஜ். இது ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் சோஷியலுக்கு உதவும். இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நார்த் அமெரிக்கால ஒரு 5 லேக் இருக்கு. மேபி அதை படிச்சீங்களா? கனடால 5 லேக் படிச்சிருக்கீங்களா? இல்ல, அது கூட இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. ஹோம்ஸ் சொல்லுங்க. ஹோம்னா வீடு, ஹோம்னா வீடு கூட எஸ் சேர்த்துக்கோங்க. ஹோம்ஸ். சரியா? இப்ப ஹெச்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. குரான், ஓக்கு ஒன்டாரியோ, எம்க்கு மிச்சிகன், ஈக்கு ஈரி, அடுத்தது எஸ்க்கு சுப்பீரியர். முடிஞ்சிருச்சு. இப்படி எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இங்க ஒரு சென்டென்ஸ் யூஸ் பண்ணல, பட் ஒரே வேர்ட் ஹோம்ஸ். ஓகே, பாத்தீங்களா? குரான், ஒன்டாரியோ, மிச்சிகன், ஈரி, சுப்பீரியர். இப்படிதான் நீங்க சோஷியல் எல்லாம் ஞாபகம் வச்சு. இது பேரு நிமோனிக்ஸ் பேரு.
நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. எக்ஸாமினேஷனுக்கு லிசன்மா, எக்ஸாமினேஷனுக்கு முந்தி தயவுசெய்து சொல்றேன், கொடுத்த டைம் டேபிள ஜெராக்ஸ் எடுத்து உங்க ரூம்ல ஒட்டிக்கோங்க. ஏன்னா எங்க ஸ்கூல்ல இன்னும் ஞாபகம் இருக்கு, பசங்க மாத்தி படிச்சுட்டு வருவாங்க. லாங்குவேஜ் பதிலா அந்த தப்பு நடக்க சான்ஸ் இருக்கு. அதனால தயவு செய்து டைம் டேபிள், எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்தா பேரண்ட்ஸுக்கு இருக்கவங்ககிட்டே நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன், அதோடைய ஜெராக்ஸ் எடுத்து வாங்கி வீட்டுல ஒட்ட வச்சிருங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். ஏன்னா என் ரூம்ல வந்து அழுவாங்க, மிஸ் இன்னைக்கு இதை படிச்சுட்டு வந்துட்டேன். என்ன செய்ய முடியும்? அந்த அரை மணி நேரம் அவ்வளவுதான். அந்த 9:30 9:50 வரைக்கும் என்ன அவன் மண்டையில இருந்தோ அதுக்கு டைம் கொடுப்போம். அது எவ்வளவு பெரிய ஒரு மிஸ்டேக் பாத்தீங்களா? அதனால அதை ஒட்டுங்க. அதே விதமா உங்க பெற்றோர்கிட்ட சொல்லுங்க. அதாவது அந்த சமயத்துல வீட்டுல யாருமே எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. நோ விசிட்டர்ஸ் ஆர் அலோட். நீங்க தனிமையா காற்றோட்டமான இடத்துல, which is airy and bright, யாரும் வந்து பெட்ல படுத்து படிக்காதீங்க. ஒரு சேர் அண்ட் டேபிள்ல உட்கார்ந்து படிச்சாதான் அந்த மைண்டே வரும். காற்றோட்டமா இருக்கட்டும். அந்த சூழ்நிலையை நீங்க அப்படி உருவாக்கி கொள்ளுங்க. சரியா? அதே விதமா ஒரு half an hour once உங்களுக்கு டயர்டா ஃபீல் பண்ணீங்கன்னா மெதுவா ஒரு நடந்து போயிட்டு வரலாம், ஒரு வாக்கிங். தயவு செய்து எல்லா விதமான உங்களுடைய டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய திங்ஸை நீங்க விலக்கிடுங்க. டேனியல் எவ்வளவு ஒரு கருத்தா படிச்சார். என்னென்ன அவருக்கு பிடிச்சதோ எல்லாவற்றையும் விலக்கினார். அதே விதமாக டிவி வேணாம், அதே மாதிரி போன் வேணாம், அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் வேணாம். இதெல்லாம் தானே உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. இந்த எல்லா கவன சிதறலையும் நீங்க தவிர்த்து உங்க சேர் டேபிள்ல உட்கார்ந்து படிச்சீங்கன்னா தான் நீங்க படிக்கிறது 90% உங்க மனசுல தங்கும். கவன சிதறல் டிஸ்ட்ராக்ஷனோட படிச்சீங்கன்னா நீங்க புல் மேய்ற மாதிரி தான் படிப்பீங்க. புல் மேய்றதுல ஆடு மாடு எப்படி மேயுது? மேலோட்டமா மேயுது. அப்படி மேய்ச்ச ஆடு மாடு போய் எக்ஸாம்ல உட்கார்ந்து எழுதுமா? முடியாது. ஒன்னும் ஞாபகம் வராது. ஆழ்ந்து படிக்கணும், ரொம்ப முக்கியம். அதே விதமா இன்னொன்னு சொல்றேன், நீங்க சரியான ஆகாரம் சாப்பிடணும். சரியா? என்ன ஆகாரம்னா தயவு செய்து இந்த சமயத்துல ஃபாஸ்ட் ஃபுட்டோ ஆயிலி ஃபுட்டோ இதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டு உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா உங்க அம்மா என்ன ப்ரிப்பேர் பண்றாங்களோ அதை நீங்க சாப்பிடுங்க. அண்ட் பிரெயின் ஃபுட்னா எது என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிஷ் ரொம்ப நல்லது. அதாவது மீன் வகைகள் சாப்பிடலாம், பச்சை காய்கறிகள், அது மாதிரி கீரை வகைகள், பயறு. அதே மாதிரி பிரெயின் ஃபுட் இன்னொன்று என்னன்னா நட்ஸ் சொல்லுவாங்க. அந்த நட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, பாதாம், பிஸ்தா, காஞ்ச திராட்சை, இதெல்லாம் வந்து பிரெயின் ஃபுட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க நல்லா சாப்பிடணும். மற்றபடி வெளியே போய் சமோசா, சரியா, அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டா உங்க உடலை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரு காலரை நடந்துட்டு வரலாம். இல்லைன்னா காலையில நீங்க எந்திரிச்சு ஸ்கிப்பிங் போடலாம். ஸ்கிப்பிங் போட்டா உங்களுடைய மைண்ட்ல அந்த ஆக்சிஜன் நல்லா உங்களுக்கு அந்த மூளைக்கு போகும். நீங்க படிச்சதை நல்லா உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியும். அதே மாதிரி முந்தின நாள் எல்லா திங்ஸையும் உங்க ஐடி கார்டு, உங்க ஹால் டிக்கெட்டு, அதே மாதிரி யூஸ் பண்ண பேனா தயவு செய்து புது பேனாக்கே போகாதீங்க. யூஸ் பண்ண பேனா, உங்களுக்கு ஒரு ஸ்கேல், ஒரு எரேசர், ஒரு பென்சில் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட் பவுச்ல போடுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப எல்லாம் ஸ்குவாட் வருவாங்க, அதே மாதிரி யூ வில் பி செக்ட். அதனால எல்லாம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் பவுச்ல போட்டு கொண்டு போங்க. அங்க போய் உட்கார்ந்த உடனே தயவு செய்து இங்க அங்க திரும்பி பார்க்காதீங்க. அவங்க டீச்சர் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் நீங்க ஜோம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய அந்த ஆன்சர் ஷீட் முதல்ல நீங்க உங்களுடைய காலம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்க ஃபில்அப் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் கிடைச்ச உடனே தயவு செய்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜோம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க சாமின்னு சொல்லிட்டு நீங்க ஃபுல்லா கொஸ்டின் பேப்பரை படிங்க. அது ரொம்ப முக்கியம். ஃபுல்லா படிச்சுட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா எழுத முடியுமோ அதுல இருந்து ஆரம்பிங்க. ஓகே? நீங்க அந்த அப்படி ஆரம்பிக்கும் போது தயவு செய்து அந்த பர்டிகுலர் கொஸ்டினை நீங்க போடணும். ஒருவேளை அது நீங்க முதல்ல எழுதினா கூட அந்த கொஸ்டின் நம்பர் 2 இருந்துச்சுன்னா அது 2A போட்டுதான் நீங்க எழுதணும். ரெண்டாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் வேர்ட் எல்லா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கும் ஒரு நிமிஷம் தான் நீங்க செலவு பண்ணணும். 1 அல்லது 1.5 நிமிஷம். அதுக்கு மேல யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்கு தெரியலையா,
போங்க, அதுக்கு அடுத்தது போங்க, அதுக்கு அடுத்தது போங்க. அதே மாதிரி 2 அல்லது 3 மார்க் கொஸ்டினுக்கு வெறும் பாயிண்ட்ஸ் தான் நீங்க எழுதணும். முக்கியமா ஒரு என்ன அவங்க கேட்டிருக்காங்களோ நீங்க அங்க போய் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு எலாபரேட்டா எழுதுனீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு கொஸ்டின் எழுத ஆன்சர் எழுத டைம் இருக்காது. 2 and 3 மார்க்ஸ்க்கு ஆன்சர் டு த பாயிண்ட். அப்போ நீங்க கொஸ்டினை கேர்ஃபுல்லா பார்க்கணும். சில கொஸ்டின் சொல்லுவோம் அவுட்லைன் சொல்லுவாங்க, அவுட்லைன் மட்டும் தான் பண்ணணும். கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த வித்தியாசப்படுத்தி காமிக்கணும். கம்பேரிங் சொல்லுவாங்க, அதே வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். நரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன நடந்ததோ அதை எழுதணும். அதே மாதிரி உன்னுடைய ஓன் வேர்ட்ஸ். கமெண்ட் அப்படின்னா நீ என்ன நினைக்கிறியோ அதை எழுதணும். எல்லாம் சிம்பிள் சென்டென்ஸ் எழுதுங்க, காம்ப்ளிகேட்டட் சென்டென்ஸ் எழுதாதீங்க. கிராமர் மிஸ்டேக் இல்லாம சிம்பிள் சென்டென்ஸ் எழுதுங்க. இன்னொன்று ரொம்ப முக்கியம், தயவு செய்து ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க. எங்க ஸ்கூல்ல இதுவரைக்கும் ரேங்க் எடுத்த பிள்ளைங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் முத்து முத்தா இருக்கும். இதுவரைக்கும் அது ஒரு சாட்சி. எந்தெந்த பிள்ளைங்கள்லாம் அந்த ஹேண்ட் ரைட்டிங்க அழகா எழுதுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அப்படியே பார்க்கும் போதே அப்படியே மார்க் போட்டுருவாங்க. அது போடணும்னு தோணும். எக்ஸாமினேஷன்ல கரெக்ட் பண்றவங்களுக்கு தயவு செய்து ஹேண்ட் ரைட்டிங்க பிராக்டிஸ். அதுதான் நான் சொல்றேன். நீங்க கொஸ்டின் பேப்பர், பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க எழுத ஆரம்பிங்க. அப்பதான் உங்க legible handwriting will net more marks ன்னு சொல்லுவாங்க. அதை பண்ணுங்க. இன்னொரு முக்கியம், தயவு செய்து மேப்பை விட்டுறாதீங்க. சாலிடா 20 மார்க் மேப்பை பிராக்டிஸ் பண்ணுங்க. எதுவும் தெரியலன்னா மேப்பை எழுதுங்க. எதையுமே விட்டுறாதீங்க, மேப்பை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி டயக்ராம் எழுதிட்டு லேபிள் பண்ணலன்னா மார்க் கிடையாது. ஸோ நீங்க எல்லாம் டயக்ராம் பண்ணிட்டு லேபிள் பண்ணலன்னா மார்க் கிடையாது. லேபிள் பண்ண இதுக்கு தான் நான் சொல்றேன், கடைசி 15 நிமிஷம் இதுக்கு தான் நீங்க திரும்பி செக் பண்ணணும். ஓ ஐயோ நான் ஒரு क्वेश्चन விட்டுட்டேனே, உடனே அதை எழுதலாம். கடைசியா எழுதலாம். எதையுமே விடாதீங்க. சாய்ஸ் இல்ல, எல்லாம் நான் எழுதணும்னா உங்களுக்கு தெரியலன்னா கூட ஏதாவது ஒரு எழுதுனீங்கன்னா உங்க அட்டெம்ப்ட் பண்ணதுக்காக மார்க் போடுவாங்க. அதே மாதிரி மேத்ஸ் பாதியில ஸ்டக்கப் பண்ணிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, அது வரைக்கும் நீங்க பண்ணுங்க. கால்குலேஷனை தனியா காமிங்க. எல்லாமே நீங்க இது பண்ணுங்க. லாஸ்ட் 15 minutes for going through your question paper. இது ரொம்ப முக்கியம். சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் இஸ் a must. ஓகே, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாமினேஷன் ஹால்ல விட்டு வெளியே வந்தோடனே உடனே போய் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நான் அதை எழுதுனியா, நீ எழுதுனியா, அதே உங்களை சோர்வுக்குள்ளாக்கிடும். ஐயோ நான் அதை விட்டுட்டேனே, ஐயோ நான் இதை எழுதலையே. ஒரு வசனம் இருக்கு, குதிரை யுத்த நாளுக்காக, யார் சொல்றா? வெரி குட். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ. நீங்க எல்லாம் ஆயத்தப்படணும். நான் ஆயத்தப்படக்கூடாதுன்னு சொல்லல, ஆயத்தப்படணும். ஆனா யாருக்குல இருந்து ஜெயம் வரும்? அவர் உங்களை நிச்சயமா ஜெயம் எடுக்க செய்வார். அதனால வெளியே வந்தோடனே நீங்க யாரையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நாம எழுதுனது போதும். கர்த்தர் அந்த தம்பி சொன்னால, எனக்கு இவ்வளவு மார்க் வருமான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் அதுதான் சொன்னாங்க, இவ்வளவு வருமா நான் எதிர்பார்க்கல. வர செய்தாரா இல்லையா? ஆண்டவர் மேல உங்க பாரத்தை போட்டு நிம்மதியா அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா நிச்சயம் நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த வருஷம் நான் வரதான் போறேன், நீங்க சாட்சி சொல்வீங்க. கர்த்தர் எனக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்தா நிச்சயம் நீங்க சொல்வீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் என்ன, ஆனா நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். எக்ஸாமினேஷன் ஹால் போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்க. காலையில எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஓரளவு அப்படியே பார்த்துட்டு நீங்க போங்க. அதுக்காக தான் நான் சொல்றேன், சின்ன சின்ன பாயிண்ட்ஸா எழுதி வைங்க உங்க நோட்ஸ்லயும் உங்க புக்லயும். that will help you a lot. ஆண்டவர் உங்களை பெரிய உயர்த்தி வைப்பார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அந்த ஐன்ஸ்டீனை உயர்த்தினவர் இல்லையா, தாமஸ் ஆல்வா எடிசனை உயர்த்தினவர். உங்களை உயர்த்தாமல் இருப்பாரா? நிச்சயம் அதை செய்வார். பேரண்ட்ஸும் ஒரு சின்ன இது, எப்பவுமே நீங்க பாசிட்டிவா சொல்லுங்க. உங்க பிள்ளைகிட்ட பேசணும்னா கூட எல்லாமே பாசிட்டிவ். உன்னால முடியும், உன்னால முடியும். அதான் சொன்னேன், எக்ஸாம் இஸ் நாட் அல்டிமேட் எண்ட். அதுதான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது கிடையாது இல்லையா. அதுக்கு பிறகு லைஃப் இருக்குங்க. இன்னைக்கு சாதாரணமா இருந்தவங்க கூட, எக்ஸாம்ல தோற்றவங்க கூட வாழ்க்கையில உயர்ந்த நிலையில இருக்காங்க. நான் என்னுடைய
எக்ஸ்பீரியன்ஸ் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். யாரெல்லாம் மட்டம் காட்டினாங்களோ அந்த டீச்சர்ஸும் மற்றவங்களும் இன்னைக்கு அவங்க உயர்ந்து இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கும் நான் எங்கேயாவது ஸ்டேஷன் எங்கேயாவது பார்த்தா ஓடி வருவாங்க, மிஸ் என்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு மறந்துருச்சு மிஸ், நான் இப்படி நான் இங்க இருக்கேன், நான் இங்க ஒர்க் பண்றேன். எனக்கே ஆச்சரியம், இந்த பையன்லாம் படிப்பானா நினைச்சோமே. ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. நிச்சயமா நம்ம பிள்ளைங்களை உயர்த்துவார். ஒண்ணு நம்ம அவங்கள ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாசிட்டிவா செய்து நல்ல அட்மாஸ்பியர் சூழ்நிலையை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாலே போதுங்க. கூட உட்கார்ந்துக்கோங்க. சில பிள்ளைங்களுக்கு தாய் கூட இருந்தாலே போதும். அது ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு சப்போர்ட். நீங்க யூ பிளே a supportive role. அது தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஜெபம் பண்ணா போதும், ஆண்டவர் அவர்களை உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஹலோ, எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கல்ல, நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குல்ல. யாருக்கெல்லாம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நல்ல கரங்களை தட்டுங்க. இங்க வந்தது நிறைய டிப்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் பாருங்க, இந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்காக யூடியூப், ஃபேஸ்புக்ல நீங்க 500 ரூபீஸ் கொடுங்க, நீங்க 1000 ரூபீஸ் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா நீங்க நிறைய டிப்ஸ் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்துல நல்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துல உங்களுக்காக பாரப்பட்டு நீங்க எப்படி ஸ்கெடியூல் பண்ணி நீங்க படிக்கணும், நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா நீங்க சக்சஸ் ஆக முடியாது. சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க இதை யூஸ் பண்ணும்பொழுது அது உங்க லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நேரத்துல நமக்காக வந்த ஐரின் ஆண்டி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுகிறேன். அவங்க ஒரு சென்ட் ஜான் ஸ்கூல்ல பெரிய ஹெட்மிஸ்டராக ரொம்ப நாள் டிராவல் பண்ணியிருந்தாங்க. அவங்க மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸாக வந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஆக, ஐஏஎஸ் ஆக, ஐபிஎஸ் ஆக, இப்படிப்பட்ட பெரிய உயர்வுகளை ஊழியக்காரர்களாக உருவாக்குவதற்கு ஒரு டூலாக, கருவியாக இருந்திருக்காங்க. இந்த நாளில் அந்த ஹெட்மிஸ்டர் மூலமாக இன்றைக்கு நமக்கு எடப்பாளையத்துல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த வார்த்தை எல்லாம் இது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ நிச்சயமாகவே. நீங்க எல்லாம் பிரைட் ஸ்டூடெண்டா வருவீங்க. நல்லா கரங்களை தட்டலாமா? புதன்கிழமை ஒரு மீட்டிங் கூட்டு போவாங்க, வேலைக்கிழமை வீட்லயே மீட்டிங் நடக்கும், வெள்ளிக்கிழமை கூட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீட்டுக்கு போனா ஒரு சுக்கு காபி கிடைக்கும், ஒரு டீ கிடைக்கும், மேரி பிஸ்கெட் கிடைக்கும், மிக்சர் கிடைக்கும், இல்லைன்னா கொஞ்சம் அதிகமா இட்லி கிடைக்கும். போவேன், நல்லா கை தட்டுவேன், நல்லா பாட்டு பாடுவேன், ஜோம் பண்ணுவேன், சோத்திரம் சோத்திரம்னுவேன். முடிஞ்ச உடனே ஒரு மிக்சர் கொடுப்பாங்க, ஒரு பிஸ்கெட், மேரி பிஸ்கெட் கொடுப்பாங்க. அந்த மேரி பிஸ்கெட் எடுத்து டீயில் அப்படி தொட்டு அது கீழே உள்ள விழுதுறாதபடிக்கு என்ன பண்ணுவேன், டக்குன்னு வாயில் எடுத்து சாப்பிட்டு இப்படிதான் இருந்தேன். இப்படிதான் நான் வளர்ந்தேன். ஆனா உங்களுக்கு எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகணும்னா அப்படின்னு பயம் இல்லை. நான் பயப்படவே மாட்டேன், ஜாலியா இருந்துருவேன், முடிச்சுட்டு வந்துடுவேன். ஏன்னா நான் எத்தனாவது ரேங்க் எடுப்பேன்னா செகண்ட் ரேங்க் இல்லைன்னா தேர்ட் ரேங்க் எடுப்பேன். எத்தனாவது ரேங்க் எடுப்பேன் நான்? ஆமா, எங்க வீட்டுல எங்க ஸ்கூல்ல வந்து சில்வர் ஜூப்ளி படிச்ச ஐசிஎஃப் சில்வர் ஜூப்ளி எல்லாருக்குமே ரேங்க் போடுவாங்க. எங்க ஸ்கூல்ல வந்து நான் படிச்ச ஸ்டாண்டர்ட்ல 60 ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 60 ஸ்டூடெண்ட்ஸ். அதுல வந்து எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில் ஆயிடுவேன். ஏதாவது ஒரு ஜிகே, திடீர்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பாஸ் ஆயிடுவேன். ரத்தமா இருக்கும். என் ப்ரோக்ரஸ் கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன கலர்ல இருக்கும்? எல்லாமே ரெட் கலர்ல இருக்கும். ஆமா, என்ன வீட்டுல வந்தா எங்க அப்பா அடிப்பாரு, நொச்சரி குச்சி வச்சு அடிப்பாரு. அப்படியே பட்டை பட்டியா வீங்கிடும், இந்த பட்டை போட்ட மாதிரி ஃபுல்லா வீங்கிடும் அப்படின்வாங்க. அப்போ எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் பத்தை போட்டுட்டு எங்க அம்மா தடை விடுவாங்க. இதுதான் ஒவ்வொரு மிட்டம் டெஸ்ட், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி இதுதான் எனக்கு நடக்கும். ஒரு வாட்டி ரொம்ப கோவம், திருந்தவே மாட்டான்ட்டு ஒரு வாட்டி அடிச்சு என்ன பண்றது, முகத்திலே அடிச்சார். முகத்துல என்ன ஆச்சு, போர்டு அந்த ஸ்கிராச் வந்தது. அப்போ வீக்கும் போது எங்க அம்மா சொன்னாங்க, ரொம்ப பாசமா இருக்கான்னு நினைச்சேன். எங்க அம்மா அடிக்கிற முகத்தை மட்டும் விட்டுட்டு அடி, ஏற்கனவே ரொம்ப அழகா இருக்கான் பையன் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு பேருமே என்னன்னு இப்படிதான் வாங்கிட்டே இருந்தேன், அடி வாங்கிட்டே இருப்பேன். எங்க அப்பா சைக்கிள்ல இருந்து ஆரம்பிச்சாருன்னா ஐசிஎஃப் போற வரைக்கும் எல்லாருக்கும் கேட்கற மாதிரி, படிக்கிறியா, நீ ஒழுங்கா படிக்கிறியா,
எனக்கு அப்படியே இருக்கும், எப்படா எனக்கு ஸ்கூல் வரும் அப்படின்னு. டெய்லியும் அப்படியே எனக்கு நிலைமை ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். இப்படிதான் இருந்தது என் லைஃப்ல. ஆனா எனக்கு பயமே கிடையாது. எப்போ எனக்கு பயம் வரும்னா, எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு ஆனுவல் எக்ஸாம் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்னால அது உங்களுக்கு சொல்லணுமே. என்னன்னா நான் வந்து 57th ரேங்க் எடுப்பேன், இல்லைன்னா 58 58வது ரேங்க். அப்போ நான் எனக்கு ஒரு பெருமையா வீட்டில் வருவேன். ஏன்னா 60 பேர் இருக்காங்க. 60 கம்மி பண்ணா சொல்லுங்க சத்தமா. எத்தனாவது ரேங்க் நானு? எனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வருவேன் வீட்டுல. ஆனா செம்ம அடி எனக்கு இருக்கும். நாளைக்கு போவேன் ஸ்கூல்ல. அந்த 57 எடுத்துக்கல 58 கேட்பேன். அப்பா ப்ரோக்ரஸ் கார்டில் சைன் பண்ணிட்டாரான்னு. சைன் பண்ணிட்டாரான்னா, என்னடா காலை கொஞ்சம் பேண்ட்டை தூக்கி காமி அப்படின்னு. என்னடா ஒண்ணுமே இல்லை அப்படின்னா, என் பேண்ட்டை தூக்கி காமிப்பேன். என்னடா அப்படின்னு எப்படி எனக்கு பின்னாடி தானே இருக்கிற நீ 58 59 60 எல்லாம் 3 பேரை கேட்பேன், உங்களெல்லாம் எப்படி அடிக்காம விட்டாரு அப்படின்ட்டு. எனக்கு எப்போ பயம் வரும்னா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மேரி பிஸ்கெட்டு, மிக்சரு, டீ, இதுதான் தெரியல, சோத்திரம். அப்போ எங்க அக்கா போயிட்டு பின்னாடி கொய்யா மரம் இருக்கும், ஒரு கிழிஞ்ச பாயெல்லாம் இருக்கும், போயிட்டு பின்னாடி உட்காருவேன். 5ஆவதுல ஏசப்பா நான் பாஸ் ஆகும். அப்போதான் எனக்கு பயம் வரும். அப்போல்லாம் போஸ்ட்மேன் வந்து வீட்டில் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுப்பார். சைக்கிளில் வரும்போது விளையாட்டு வரும்போது யாராவது எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனோ அக்காவோ யாரோ வாங்கிடக்கூடாது. அதுதான் நான் ரெடியாக வருவேன். வரும்பொழுது ப்ரோக்ரஸ் கார்டு வந்துச்சான்ட்டு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஏசப்பா உங்களுக்கு நான் ஒரு 50 சோதனை எழுதுறேன், பாஸ் பண்ணுவேன். 6ஆவதுல பார்த்தேன், நான் உங்களுக்கு 100 சோதனை எழுதுறேன். அப்போ எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஏன்னா அடிதானே அடிப்பா, எங்க அப்பா அடிப்பா வீங்கப்பா, நான் பாஸ் பண்றதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நான் 500 சோதனை எழுதுறேன். அப்புறம் 1 வேளை ஃபாஸ்டிங் எடுக்கிறேன், 2 வேளை ஃபாஸ்டிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி 10th வரைக்கும் நான் ஃபெயில் ஆகாமே பாஸ் பண்ணிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தப்பு நீங்க பண்ணிடாதீங்க ராஜா. லைஃப் ஃபுல்லாவே கஷ்டப்படுவீங்க. இப்போ நீங்க 5ல வளையாதது 50ல வளையாது. அதெல்லாம் நமக்கு ஜெயிக்கிறதுக்கு ஏசப்பா எனக்கு என்ன ஆசைப்படுறீங்களோ கேளுங்க. அப்படியே எல்லா மாணவர்களும் உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன், நீங்கள் தான் ஞானத்தையும் அறிவையும் தரணும். ஒவ்வொரு நேரத்தையும் வீணாக்காம கவனமாக படிக்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. புரிந்து கொண்டு படிக்க கிருபையை தாங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதை அறிந்திருக்கிறேன். உதவி செய்யுங்க இயேசுப்பா. நல்ல உடல் நலத்தை, சமாதானத்தையும் வெறியையும் தாங்க இயேசுப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமென். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆராதனை நம்ம முடிக்க போகிறோம். நமக்கு இருக்கிற அம்பேத்கர்